உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய உபதேச குறிப்புகள், அதில் அவர் சொல்கின்ற தத்துவங்கள், சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த உபதேச குறிப்புகளை வள்ளல் பிரான் இலக்கணம் கற்றுத்தெளிந்த புலவர்களுக்கோ கவிஞர்களுக்கோ அல்லது பண்டிதர்களுக்கோ சொல்லவில்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த பார்வதிபுரத்து எளிய மக்களுக்காக சொன்னது தான் உபதேச குறிப்புகள். அதில் சின்ன சின்னதாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அப்படி சின்ன சின்னதாக சொன்ன விஷயங்கள்லேருந்து சிலவற்றை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். ரொம்ப எளிமையான வாசகங்கள், ரொம்ப எளிமையான உண்மைகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சோதனை. ஆண்டவர் சோதிக்கின்றார் என்பது பிணி, மூப்பு, பயம், பசி முதலியவற்றால் வருந்த செய்விப்பதல்ல, மரணமடைய செய்விப்பது தான் சோதனை. எப்படி சொல்கிறார் பாருங்களேன். ஆண்டவர் சோதனை அப்படின்னு தலைப்பு கொடுக்குறாரு. அதில் நம்ம இயல்பான வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற அல்லது நாம் அனுபவிக்கின்ற பல விஷயங்களை நாம் என்ன சொல்வோம்? கடவுள் என்னை சோதிக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்வோம்ல. அது எதுவுமே சோதனை இல்லை அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் என்ன சோதிக்கிறாரு, கடவுள் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், அதுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலாக ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு பரிகாரமாக செஞ்சிட்ருக்கோம். அப்படின்னா என்ன சொல்ல வருகிறார் வள்ளல் பிரான், அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த வாக்கியத்தை திரும்ப பார்த்துட்டு அப்புறமா நம்ம வள்ளல் பிரான் என்ன சொல்ல வர்றாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் சோதனை. ஆண்டவர் சோதிக்கின்றார் என்பது பிணி, மூப்பு, பயம், பசி முதலியவற்றால் வருந்த செய்விப்பதல்ல. பிணி, மூப்பு, பசி, பயம் இந்த நாளும் நம்ம எல்லாருக்குமே உண்டான விஷயங்கள். எல்லாருக்கும் நோய் வரும், அதுவும் தெரியும். மூப்பு வரும், வயதாக எல்லோருக்கும் மூப்படைந்து அந்த முதிர்ந்த நிலைக்கு செல்வோங்கிறதும் தெரியும். அப்புறம் பசிங்கிறது எல்லாருக்குமே உண்டு, பயம் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் இந்த 4 விஷயத்தை வச்சு தான் நாம் ஆண்டவன் என்ன சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். பிணிங்கிறத வச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு நோய் உடம்புன்னு வந்துடுச்சுன்னா ஏதாவது ஒரு நோய் வரும். ஆனால் அந்த வருகின்ற நோய்க்கு நான் மருத்துவம் பார்ப்பதை விடவும் இந்த நோய் எனக்கு ஏன் வந்தது, கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாரு, அந்த நோய்க்கு பரிகாரமாக நான் என்ன செய்யணும், இந்த தானம் செய்யலாமா, இந்த தர்மம் செய்யலாமா அப்படின்னெல்லாம் யோசிப்போம். அப்புறம் 108 முறை இப்படி சுற்றுங்கம்பாங்க, 108 முறை இடப்புறமாக சுற்றுங்க, 108 முறை வலப்புறமாக சுற்றுங்க, இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தர் சொல்கிறத கேட்டு நாம் மயங்கி இந்த விஷயத்திலெல்லாம் ஈடுபடுவோம்ல, அதுதான் தவறு என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். ஏன்னா உடம்புன்னு வந்தால் உடம்பை பாதுகாக்கவில்லை என்றால் இஷ்டத்துக்கு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நோய் வரும். அப்படி நோய் வந்தால் அதற்கு மருத்துவம் பார்க்க வேண்டுமே தவிர அதை கடவுள் என்னை சோதிக்கிறார்னு சொல்லிட்டு கோயிலாக போய் அல்லது பரிகாரத்தை செய்வது என்பது பொருந்தி வராது, மனித வாழ்க்கைக்கு பொருந்தி வராது. ஏன்னா மனிதர்கள் சிந்திக்கின்ற வலிமையையும் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று வைத்து கொண்டால் அந்த சிந்தனையால் நாம் எப்படி அந்த நோயை தீர்ப்பது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர திரும்பவும் கடவுள் என்னை சோதிக்கிறார், கடவுள் என்னை சோதிக்கிறார்னு அந்த வார்த்தையை சொல்லாத மனிதர்களே இல்லை இல்லையா? அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்றார். திரும்ப பாருங்க. பிணி, மூப்பு, பயம், பசி முதலியவற்றால் வருந்த செய்விப்பதல்ல, மரணமடைய செய்விப்பதுதான் சோதனை. ஏன்னா அந்த ஒரு நிலை, இறுதி நிலை வந்துவிட்டால் நாம் யாருமே இருக்க போவதில்லை. அப்போ பிணி, மூப்பு, பயம், பசி இது எதுவுமே இல்லாத நிலைக்கு நாம் போயிடுவோம். அது ஒன்று தான் சோதனை. சோதனைங்கிறது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுவது என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். சோதனைன்னு ஒன்று நாம் கடவுள் என்னை சோதிக்கிறார், எப்போ பாரு என்னை மட்டுமே சோதிக்கிறார், எனக்கு ஏன் திரும்ப திரும்ப வருது பிரச்சனை, திரும்ப திரும்ப கஷ்டம் வருது, இது எதுவுமே இல்லை என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். ஏன்னா மனித உடம்பு, மனித வாழ்க்கை என்பது இப்படித்தான் ஆனது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நாம் இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும். அதை அறிவால் ஜெயிக்க வேண்டுமே தவிர, பகுத்தறிகின்ற அறிவால் வெல்ல வேண்டுமே தவிர, பகுத்தறிகின்ற அறிவால் ஒரு தீர்வை காண வேண்டுமே தவிர, பரிகாரம் என்பதும் அல்லது கோயிலாக சென்று ஏன் இப்படி செய்கிறாய் என்று முறையிடுவதும் சரியான தீர்வாகாது என்று வள்ளல் பிரான் சொல்கிறார்.
அதனால் இன்னையிலேருந்து நாம் விட வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அது ஆண்டவர் சோதனை என்கின்ற வார்த்தை, அல்லது ஒரு சுய பச்சாதாபம். எனக்கு மட்டும் கடவுள் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாருங்க, இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மாறுபட்ட நிலை வந்து சேரும். அந்த மாறுபட்ட நிலையை அறிவால் வெல்வது தான் மனிதர்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். அறிவால் வெல்லாமல் பச்சாதாபத்தோடு எனக்கு மட்டும் கஷ்டம், எனக்கு மட்டும் துன்பம், எனக்கு மட்டும் கண்ணீர், எனக்கு மட்டும் வலி என்று புலம்புவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே இறுதி நிலை மட்டும்தான் நமக்கான சோதனை என்பதை இவ்வளோ தெளிவாக வள்ளல் பிரான் கொடுக்கிறார். ஏன்னா அந்த எளிய பார்வதிபுரத்து மக்கள் கேட்டிருப்பாங்க, நாங்கள் இப்படியே உழண்டுட்ருக்கோமே, இப்படி வறுமையில் உழல்றோமே, ஏழ்மையில் உழல்றோமே அப்படின்னு. அந்த மாதிரி நிலையைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். எனவே எல்லா மனிதர்களுக்கும் இந்த மாதிரியான நிலை பிறழ்ந்து அல்லது சூழல் மாறிய அந்த மாதிரியான வாழ்க்கை தான் அமையும். அதை சோதனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது தான் வள்ளல் பிரான் சொல்லுகின்ற தத்துவம். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, நித்திய துறவு. நித்திய துறவு என்பது அறம், பொருள், இன்பம், வீடு இந்த நான்கையும் நித்தியம் 4 காலங்களிலும் செய்து அனுபவித்து பற்றற்று இருப்பதே நித்தியத்தை அடைவதற்கு ஏதுவாக இருக்கின்றது. அறம், பொருள், இன்பம், வீடு இது 4ஐயும் துறவரம் மேற்கொள்பவர்கள் தான் செய்வாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். இல்லை, நித்தியம் 4 காலமும் இதை செய்யணும், 4 வேளையும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா இப்படி யோசித்து பார்க்கலாமா? ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் குழந்தையை சுமக்கிறாள், கருவறையில் குழந்தையை சுமக்கிறாள் என்னும்போது இந்த உணவெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுமா, சாப்பிட்டா வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தாய் அந்த உணவையெல்லாம் விட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு எது பொருந்தி வருமோ, எது ஆரோக்கியமாக வளரச் செய்யுமோ அந்த உணவைத்தான் உண்ணுகிறாள். சரி, குழந்தை பிறந்தாச்சு, அதுக்கப்புறமாவது அவள் இஷ்டப்படி சாப்பிடலாமா அப்படின்னா அப்போவும் கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கின்ற நிலையில் அந்த தாய்ப்பாலின் மூலமாக சரியான சத்துகள் சென்று சேர வேண்டும், அதனால் நீ இந்த உணவையெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு அந்த நிலையிலையும் தாய்மார்களுக்கு உணவு கட்டுப்பாடு வந்துடும். சரி, வளர்ந்ததுக்கப்புறம் தன் வீட்டில் இருக்கக்கூடிய உணவு, ஒரு ஏழையான தாயின்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோதான் உணவு இருக்குது அப்படின்னா அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு அந்த உணவை கொடுப்பாளே தவிர தான் பசியாற வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாள்ல. அப்போது அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற அந்த 4 நித்திய கடமைகளையும் மிகச்சரியாக நிறைவேற்றுபவள் யார் என்றால் ஒரு பெண்ணாக இருக்கிறார். அதனால்தான் பெண்களுக்கு துறவரம் என்று தனியாக கிடையாது. அவர்கள் வாழும் காலத்திலேயே இல்லறத்திலேயே கூட இப்படியான பற்றற்ற நிலையில் இருக்கிறார்கள். அதைத்தான் வள்ளல் பிரான் இந்த பத்தியில் சொல்கிறாரு. நித்திய துறவென்பது அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4ஐயும் நித்தியம் 4 காலங்களிலும் செய்து அனுபவித்து பற்றற்று இருப்பதே நித்தியத்தை அடைவதற்கு ஏதுவாக இருக்கின்றது. அப்படின்னா பெண்கள் இப்படியான ஒரு துறவர நிலையில்தான் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் நித்திய துறவிகளாகவும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் வள்ளல் பிரான் இந்த பத்தியில் சொல்கிறார். யோசித்து பாருங்கள், பெண்களுக்கென்று தனியாக துறவரம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் இல்லறத்திலேயே துறவிகளாக இருக்கிறார்கள், வாழும்போதே துறவிகளாக இருக்கிறார்கள், வாழும்போதே பற்றற்று இருக்கிறார்கள் என்பதை வள்ளல் பிரான் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.